குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிட்டா அவங்கள சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த பால் கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீங்க வீட்டுக்கு என்ன சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பா பாயில்டு ரைஸ் தான் நான் வீட்டில் யூஸ் பண்றேன். அதுக்காக அதை ஊற வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. 2 பல்லு பூண்டு கூட ஆட் பண்ணிருக்கிறேன். கொஞ்சமா சீரகம், ஒரு 2 மிளகு மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல பாத்தீங்கன்னா நான் கவு மில்க் ஆட் பண்ணிருக்கேன். கூட தண்ணி தான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். 1/2 கப் மில்க்னா 1/2 கப் வாட்டர் தான். ஸோ 1 இயர்க்கு மேல இருக்க பேபிக்குனா கவு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸில அரைச்சோம் பாத்தீங்களா, அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல நல்லா திக்காயிடும் அது. ஸோ கஞ்சியுமே உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க. 8 மந்த்துக்கு மேல இருக்கிற பேபிக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம். ஸோ அப் டு 3 இயர்ஸ் வரைக்குமே நீங்க கொடுக்கலாம். எப்பெல்லாம் வந்து அவங்க சாப்பிடல, ஃபீவரா இருக்கு, கோல்டு, காஃப் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே யூஸ்வலா கதிர்குட்டி சாப்பிட்ற கேரட் சாதம் கொடுத்து பார்த்தேங்க. சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பால் கஞ்சி விரும்பி சாப்பிட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.